எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். சில நேரங்கள்ல நம்ம மரியாதை குறைவா நடத்தப்படுறதா நமக்கு தோணும். ஒரு காலத்துல நமக்கு கிடைச்ச மரியாதை இப்ப நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற வருத்தம் நமக்கு இருக்கும். உண்மையிலுமே நீங்க மரியாதையை விரும்பக்கூடியவங்களா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த நிலையில உங்களுக்கு மரியாதை கிடைச்சதோ அந்த நிலையை நீங்க தக்க வச்சுக்கணும். காட்டுக்கே ராஜா சிங்கம் காட்டுக்குள்ள இருக்கும்போது அது ராஜாவா பார்க்கப்படும். அதே சிங்கத்தை ஜூல கொண்டு வைக்கிறோம்னு வைங்களேன், ஜூக்குள்ள அது ஒன் ஆஃப் த அனிமல், அவ்வளவுதான். மற்ற விலங்குகளோட அது ஒரு விலங்கு, அவ்வளவுதான் அதுக்கு மரியாதை கிடைக்கும். அதே சிங்கத்தை சர்க்கஸ்ல விட்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு கேலியா பார்க்கப்படும். ஒரே சிங்கம் தான், காட்டுல இருக்கும்போது அது ராஜா, ஜூல இருக்கும்போது அது ஒரு அனிமல். நீங்க சர்க்கஸுக்கு வந்துருச்சுன்னா அது கேலியான ஒரு விஷயமாயிடும். நீங்க ராஜாவா இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மரியாதையை விரும்பக்கூடியவங்களா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னா அந்த நிலையிலிருந்து நீங்க இறங்கவே கூடாது. எல்லாமே மாறி போனதுக்கு பின்னாடி, அன்னைக்கு அவன் என்ன மதிச்சான், இன்னைக்கு என்ன மதிக்க மாட்டேங்கிறான், அப்ப பணம் இருந்தாதான் மதிப்பானா, பதவி இருந்தாதான் மதிப்பானா? ஆமா, இந்த உலகம் அப்படிதான். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுதான் இந்த உலகம் மதிக்கும். அப்ப அந்த மரியாதையை விரும்பக்கூடியவங்களா நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா அதை நீங்க தக்க வச்சுக்க.